ஓம் சிதாரா நேயர்களுக்கு வணக்கம். பைரட்னாலே பணம் சம்பந்தப்பட்ட எல்லாருமே பைரட் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, பைரட்டுங்கிற ஒரு உபரத்தினத்துக்கு பணத்தை மேக்னெட் போல இழுக்கிறதுக்கான ஆற்றல் கொண்டது இந்த பைரட். பணத்தை மேக்னெட் போல ஈர்த்து கொடுக்கறது தான் இந்த பைரட். இந்த பைரட்ல விநாயகர் நம்ம ஏன் வைக்கிறோம்னா, விநாயகரே நம்ம மூலாதார மூர்த்தி இல்லையா? நம்ம மூலாதார சக்ரா தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதுக்கு அப்படின்னா, பயம், பணம் சம்பந்தப்பட்ட பயம் இருக்கிறதுக்கு, ஒரு தைரியம் இல்லை, என்னால் முடியுமா, நான் செய்வேனா செய்ய மாட்டேனா. அப்போ அந்த மூலாதார சக்கரத்தை ஒரு தடங்கல் இருக்குது, அந்த தடங்களை உடைத்து எறிந்து நமக்கு பணம் பற்றிய பயமை போக்கி பணத்தை எப்படி ஏர்ன் பண்ணணுங்கிற ஒரு தாட்டை கொடுக்கறதுக்கு, ஒரு தைரியத்தை கொடுக்கறதுக்கு மூலாதார சக்கரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ இந்த மூலாதார மூர்த்தி பைரட்டில் இருக்கும்போது பணம் தடைகள் எல்லாம் நீங்கி நம்மளுக்கு ஒரு பணத்தை ஈர்த்து கொடுக்கும் தான் இந்த பைரட். ஸோ இந்த பைரட் விநாயகரை உங்கள் கேஷ் பாக்ஸ்லேயோ இல்லை கல்லாப்பெட்டிலையோ உங்கள் ஆராலேயோ உங்கள் பர்ஸ்லேயோ கண்டிப்பாக வைத்து கொள்ளலாம். வைத்து கொள்ளும்போது பைரட்டோட வேலை என்ன? பணத்தை ஈர்த்து கொடுக்கறது. விநாயகரோட வேலை என்ன? தடைகளை நீக்கிறது. அப்போ எதில் தடை வருது நம்மளுக்கு? பணத்தை ஈர்க்கும் வகை, பணத்தை நம்ம இடம் ஈர்க்கிறதுக்கும், பணத்தில் திடீர்னு ஒரு தடங்கள் இருக்குது, நல்லா வியாபாரம் போயிட்டு திடீர்னு போகல, இல்லை எங்கள் அப்பத்துலேருந்து பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த குட்டி விநாயகரை வாங்கி உங்கள் ஆராலேயே வைத்து கொள்ளுங்கள், இல்லை பணம் இருக்கும் இடத்துல வைத்து கொள்ளுங்கள். டெஃபினட்டாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு தடை இருந்தால் அதை போக்குவார் விநாயகர். அதே மாதிரி பைரட்டும் பணத்தை ஈஸியாக உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். பைரட் விநாயகர் எல்லார்கிட்டேயும் இருக்க வேண்டிய ஒரு ஒன்று.